வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் கோத்தகிரி பகுதியிலே நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுடைய உல்லாச பயணத்தை பற்றியது. காடாசோலை பழங்குடியினர் மாணவர்கள் கல்வி சுற்றுலா பள்ளி மேலாண்மை குழு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது என்று நல் இதயம் கொண்ட ஆசிரியர் திலகம் நஞ்சுண்டன் அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் கோத்தகிரி காடாசோலை பகுதியிலே சென்று செய்தியை வழங்கியிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகிலே பெரும்பாலான பழங்குடியின குழந்தைகள் படிக்கும் காடாசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள் பள்ளியின் மேலாண்மை குழு மூலமாக ஊட்டி மற்றும் பைக்கரா பகுதிகளில் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டார்கள். காடாசோலை பள்ளியில் சுமார் 80 குழந்தைகள் கல்வி பயின்று வருகிறார்கள். ஆண்டு முழுவதும் பாடங்களை படிக்கும் குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கும் வகமாக அவர்களை மனம் மகிழ வைக்கும் செயலாக 2025 ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கும் நோக்கத்துடன் இந்த கல்வி சுற்றுலா நீண்ட காலமாக பள்ளியில் பணிபுரிந்து வரும் உதவி ஆசிரியர் ராஜேந்திரன் தலைமை தாங்கி வழிநடத்தி அவர்களை அழைத்து சென்றார். சிறப்பு தனி வாகனம் ஏற்பாடு செய்து ஆசிரியர்கள் ரெனிதா, பிரபாவதி, சாந்தகுமாரி, ரஞ்சிதா ஆகியோருடன் தொடபெட்டா மலை சிகரம், அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த சிகரமாக என்று சிறப்புடன் பெற்ற இந்த மலை சிகரத்தினுடைய விளக்கத்தையும் மலை உச்சியில் இருந்து உதகை ஊட்டி நகரை சுற்று வட்டார பகுதிகளையும் மாணவ மாணவிகள் கண்டு கழிக்கும் முகமாக அவர்களுக்கு விளக்கத்தோடு அந்த இயற்கையான காட்சிகளை காண்பித்த ராஜேந்திரன் அவர்கள் அடுத்ததாக இந்த மாணவர்களை அழைத்து செல்வது பைக்கரா நீர்வீழ்ச்சி, பைக்கரா ஏரி, பைக்கராவை சுற்றி இருக்கின்ற காடுகள், மலைகள், வனத்தோட்டங்கள் என்று இருக்கக்கூடிய இடம். சுற்றுலா குழுவினர் பைக்கரா காமராஜர் அணை கட்டுகள் கண்டு வியர்த்து பைக்கரா படகு இல்லத்தில் படகு சவாரி செய்து மகிழவையும் வைத்தார்கள். பிறகு படம்பிடிப்பு பகுதி என்று சொல்லப்படுகின்ற ஷூட்டிங் மேடு சென்று மலை புல்வெளி அழகை கண்டு ரசித்தார்கள். இதில் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் குழந்தைகள் புல் மைதானத்தில் கேக்கு வெட்டி உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தார்கள். உலக புகழ்பெற்ற தாவரியல் பூங்கா வந்தடைந்து அங்கே ரம்மியமான இயற்கையான பசுமை புல்வெளியில் ஆட்டம் பாட்டம் விளையாட்டு போட்டிகள் என நடத்தி மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். இதில் பைக்கரா அணையில் அந்த படகு சவாரி செய்கின்ற போது, அந்த போட்டிலே போகின்ற போது அந்த பழங்குடியின மக்கள் ஆகாயத்தில் பறப்பது போல் வேறு உலகத்திற்கு வந்துவிட்டது போல் மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். இது போன்ற ஒரு ஏரியில் இதுவரை நான் பயணம் செய்தது இல்லடி என்று தன்னுடைய தோழியோடு உரையாடி கொண்டு இந்த போட்டில் பயணம் செய்தது சிறப்பாக இருந்தது. இதை எல்லாம் அனைத்து பகுதிகளையும் விளக்கி வழிகாட்டி ஆசிரியர் ராஜேந்திரன் விளக்கினார். முன்னதாக பட்டதாரி ஆசிரியர் பாலசுப்ரமணியம் சுற்றுலா செல்லும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களையும் அறிவுரையும் கூறி துவக்கி வைத்தார். இக்கல்வி சுற்றுலாவிற்கான அனைத்து ஏற்பாடு பாதுகாப்பினையும் பள்ளி தலைமை ஆசிரியர் நல் இதயம் கொண்ட ஆசிரியர் திலகம் நஞ்சுண்டன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வேளன் மேலாண்மை குழு நிர்வாகி சிறப்பாக செய்து குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்து சென்ற இந்த காட்சி ஒரு சிறப்பான காட்சி என்று நமது நகர்வள பகுதிக்கு நல் இதயம் கொண்ட ஆசிரியர் திலகம் ஐயா நஞ்சுண்டன் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்களும் இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கி இருக்கிறார்கள்.
இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வள பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை.